கடன்களின் பாரத்தால் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா? ஒவ்வொரு இரவும் உங்கள் தலையணை கண்ணீரால் நனைகிறதா? உங்கள் பர்ஸ் காலியாக இருப்பதைக் கண்டு எதிர்காலத்தைப் பற்றிய பயத்தில் வாழ்கிறீர்களா? உதவிக்காக நீங்கள் கதரும் சத்தம் கேட்கப்படவில்லையா? இன்று உங்கள் அழுகுரல் பரலோகத்தை எட்டியுள்ளது. இன்று வானம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. இது ஒரு சாதாரண நாள் அல்ல. இது உங்கள் நிதி விடுதலைக்கான நாள். உங்கள் இதயத்தைத் திறங்கள். உங்கள் விசுவாசத்தை ஒருமுகப்படுத்துங்கள். உங்கள் கைகளைத் திறந்து பரலோகத்திலிருந்து வரவிருக்கும் ஆசீர்வாதங்களை பெறத் தயாராகுங்கள். ஏனெனில் இந்த தருணத்தில் தேவனுடைய பிரதான தூதர்கள் உங்கள் வீட்டிற்குள், உங்கள் வாழ்க்கைக்குள் இறங்கி வருகிறார்கள். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உமது சிம்மாசனத்தின் முன் நிற்கும் பிரதான தூதர்களான புனித மிக்கேல், புனித ரபேல் மற்றும் புனித கேப்ரியல் ஆகியோரை நான் இப்போது அழைக்கிறேன். போர் வீரரான மிக்கேல், குணப்படுத்துபவரான ரபேல் மற்றும் நற்செய்தியைக் கொண்டுவரும் கேப்ரியல் மூவரும் இப்போது இங்கே இருக்கிறார்கள். அவர்களின் தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புகிறது. இயேசு பார்வையற்றவர்களின் கண்களையும் செவிடர்களின் காதுகளையும் திறந்து எப்பாத்தா என்று சொன்னார். அதன் அர்த்தம் திறக்கப்படுவாயாக். இன்று அதே தெய்வீக வார்த்தை உங்கள் நிதி வாழ்க்கையின் மீது உச்சரிக்கப்படுகிறது. வறுமையின் செவித்திறன் நீக்கப்பட்டு செல்வத்தின் கதவுகள் திறக்கப்பட எப்பாத்தா என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. 777 என்ற தெய்வீக முழுமையின் குறியீடு இப்போது செயல்படுத்தப்படுகிறது. முதல் அலை, தூய்மைப்படுத்துதல். பரலோக சேனைகளின் தளபதியான புனித மிக்கேலின் பெயரால் என் நிதி வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு இருண்ட சக்தியையும் நான் கண்டிக்கிறேன். என் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படுபவர்களின் தீய கண்களிலிருந்து வரும் ஒவ்வொரு அம்பையும் நான் இப்போது உடைக்கிறேன். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மந்திரவாதம், சூனியம், பில்லி சூனியம் மற்றும் செய்வினை ஆகியவற்றின் சக்தியை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் அழிக்கிறேன். என் பணப்பையை காலியாக்கும், என் வங்கிக் கணக்கை வற்றச் செய்யும், என் தொழிலை முடக்கும் ஒவ்வொரு சாபத்தையும் நான் ரத்து செய்கிறேன். தலைமுறையாக என் குடும்பத்தில் தொடர்ந்து வரும் வறுமையின் சங்கிலியை மிக்கேலின் தெய்வீக வாள் இப்போது துண்டிக்கட்டும். தெரியாமல் நான் செய்த தவறுகளால் அல்லது என் முன்னோர்கள் செய்த பாவங்களால் என் மீது வந்த ஒவ்வொரு நிதித் தடையையும் நான் இப்போது உடைக்கிறேன். என் வீட்டிலும் என் பணியிடத்திலும் என் உடலிலும் தங்கியிருக்கும் வறுமையின் ஆவிகளே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இப்போதே வெளியேறுங்கள். இந்த இடத்திற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்த வாழ்க்கையின் மீது உங்களுக்கு பிடியில்லை. புனித மிக்கேலின் நெருப்பு வாள் உங்களைச் சுட்டெரித்து பாதாளத்திற்கு துரத்தட்டும். என் நிதி ஆற்றல் புலம் இப்போது தூய்மையாக்கப்படுகிறது. பொறாமையின் ஆற்றல், தோல்வியின் ஆற்றல், விரக்தியின் ஆற்றல் அனைத்தும் இப்போது அழிக்கப்படுகின்றன. பரிசுத்த ஆவியின் நெருப்பு என் பணத்தையும் என் சொத்துக்களையும் என் வருமான வழிகளையும் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. எந்த தீய சக்தியும் இந்த வளையத்தை ஊடுருவ முடியாது. என் நிதி வாழ்க்கை இப்பொழுது தேவனுடைய பாதுகாப்பில் உள்ளது. ஆமென். இரண்டாவது அலை, தளைகளை அவிழ்த்தல். புனித மிக்கேலே, உங்கள் சக்தி வாய்ந்த வாளால் என்னை கட்டி போட்டிருக்கும் கண்ணுக்குத் தெரியாத ஒவ்வொரு தளையையும் அவிழ்த்து விடுங்கள். கடன்களின் தளைகள், வட்டியின் தளைகள், நிதி பற்றாக்குறையின் தளைகள் அனைத்தும் இப்போது துண்டிக்கப்படட்டும். தாமதத்தின் ஆவிகளே, தள்ளிப்போடும் ஆவிகளே, எனக்கு வரவேண்டிய பணத்தை தடுத்து நிறுத்தும் ஆவிகளே, நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். நீங்கள் என் வாழ்க்கையிலிருந்து வெளியேற வேண்டும். என் பதவி உயர்வை தடுக்கும் தடைகள், என் சம்பள உயர்வை தடுக்கும் தடைகள், என் வியாபார ஒப்பந்தங்களைத் தடுக்கும் தடைகள் அனைத்தும் இப்போது நீக்கப்படட்டும். சற்றீதியான சிக்கல்கள், நீதிமன்ற வழக்குகள், சொத்துத் தகராறுகள் ஆகியவற்றில் உள்ள முடிச்சுகளை மிக்கேலின் வாள் அவிழ்க்கட்டும். எனக்கு நியாயமாகச் சேர வேண்டிய அனைத்தும் தாமதமின்றி என்னை வந்தடையட்டும். என் உழைப்பின் பலனை திருடும் ஒவ்வொரு திருடனையும் ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் நான் அம்பலப்படுத்துகிறேன். அவர்கள் திருடியதை 7 மடங்காக திருப்பித் தர வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். தேக்க நிலையின் ஆவி, சோம்பலின் ஆவி, செயலற்ற தன்மையின் ஆவி ஆகியவற்றை நான் என் வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறேன். என் மனம், உடல் மற்றும் ஆன்மா இப்பொழுது நிதி வெற்றிக்கான செயல்களில் ஈடுபடத் தயாராக உள்ளது. என் கால்களை பிணைத்திருந்த சங்கிலிகள் உடைந்துவிட்டன. என் கைகளை கட்டிப் போட்டிருந்த கயிறுகள் அறுந்துவிட்டன. நான் இப்போது சுதந்திரமாக முன்னோக்கிச் செல்ல முடியும்.
மிக்கேலின் தலைமையில் நான் வறுமையின் சிறையிலிருந்து விடுதலை பெறுகிறேன். இந்த விடுதலை நிரந்தரமானது. ஆமென். மூன்றாவது அலை, கோட்டைகளை உடைத்தல். என் மனதில் வறுமையால் கட்டப்பட்ட ஒவ்வொரு கோட்டையையும் நான் இப்போது தகர்த்தெறிகிறேன். என்னால் முடியாது, எனக்கு தகுதியில்லை, பணம் தீயது, நான் எப்போதும் ஏழையாகத்தான் இருப்பேன் போன்ற ஒவ்வொரு எதிர்மறை நம்பிக்கையையும் நான் நிராகரிக்கிறேன். இந்த பொய்கள் சாத்தானிடமிருந்து வந்தவை. அவற்றை நான் இயேசுவின் இரத்தத்தால் ரத்து செய்கிறேன். என் ஆழ் மனதில் பதிக்கப்பட்ட வறுமை மனப்பான்மையை பரிசுத்த ஆவியின் சக்தி இப்போது வேரோடு பிடுங்கி எறியட்டும். தோல்வி பயம், வெற்றி பயம், பணத்தை நிர்வகிப்பது குறித்த பயம் என எல்லாவிதமான பயங்களையும் நான் என் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுகிறேன். தேவனுடைய பிள்ளையாக நான் செழிப்பாக வாழவே பிறந்தேன் என்ற சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தேவன் வறுமையை அல்ல, ஸ்மிருதியையே விரும்புகிறார். அவர் என் மேய்ப்பர், எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த சத்தியம் என் மனதின் ஒவ்வொரு செல்லிலும், என் ஆன்மாவின் ஒவ்வொரு இழையிலும் பதியட்டும். புனித மிக்கேலே, உங்கள் படையினரை அனுப்பி என் மனதைக் காக்கும் கோட்டைகளை கட்டளையிடுங்கள். எதிர்மறை எண்ணங்கள், சந்தேகங்கள், கவலைகள் நுழைய முடியாதபடி என் மனதை உங்கள் தெய்வீக கவசத்தால் பாதுகாக்கவும். நான் இப்போது ஒரு செழிப்பு மனப்பான்மையைக் கொண்டிருக்கிறேன். நான் பணத்திற்கான ஒரு காந்தம். நான் வாய்ப்புகளுக்கான ஒரு காந்தம். என் மனம் இப்போது தேவனுடைய SMRD நிறைந்த எண்ணங்களால் நிரப்பப்பட்டுள்ளது. ஆமென். நான்காவது அலை, கதவுகளை திறத்தல். எப்பாத்தா, 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 தேவனுடைய பெயரால் நான் கட்டளையிடுகிறேன். என் நிதி வாழ்க்கையின் மூடப்பட்ட கதவுகளே இப்போது திறக்கப்படுங்கள். வேலை வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். புதிய வாடிக்கையாளர்களுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். எதிர்பாராத வருமானத்திற்கான கதவுகள் திறக்கப்படட்டும். வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் பணம் என்னை நோக்கி வரட்டும். தேவ தூதர்கள் இப்போது எனக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். எனக்கு வரவேண்டிய பணத்தை கொண்டு வருகிறார்கள். கடன் அளித்தவர்களின் இதயங்கள் இளகட்டும். அவர்கள் கடன்களை ரத்து செய்யவோ அல்லது சாதகமான விதிமுறைகளை வழங்கவோ தூண்டப்படட்டும். அரசாங்கத்திடமிருந்து எனக்கு வரவேண்டிய உதவிகள், மானியங்கள், வரித் திருப்பங்கள் அனைத்தும் தடையின்றி என்னை வந்தடையட்டும். லாட்டரி பரிசுகள், பரம்பரை சொத்துக்கள் போன்ற எதிர்பாராத வழிகளிலிருந்தும் பணம் வர நான் கதவுகளைத் திறக்கிறேன். என் திறமைகளும் சேவைகளும் சரியான நபர்களால் பார்க்கப்படட்டும். அவர்கள் எனக்கு தாராளமாக பணம் செலுத்தட்டும். முதலீடுகளுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். என் பணம் பலுகிப் பெருகட்டும். புனித மிக்கேல் தன் வாளால் தடைகளை நீக்கி வழியை தெளிவுபடுத்துகிறார். நான் இப்பொழுது திறந்த கதவுகளின் வழியாக செழிப்பான எதிர்காலத்தை நோக்கி நடக்கிறேன். இனி எனக்கு மூடப்பட்ட கதவுகள் இல்லை. அனைத்தும் திறந்தே இருக்கின்றன. ஆமேன். ஐந்தாவது அலை, தெய்வீக பாதுகாப்பு. புனித மிக்கேலே, பரலோக பாதுகாவலரே, என் செல்வத்தையும் என் வருமானத்தையும் என் சொத்துக்களையும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பின் கீழ் நான் வைக்கிறேன். திருடர்களிடமிருந்தும் ஏமாற்றுக்காரர்களிடமிருந்தும் மோசடிக்காரர்களிடமிருந்தும் என்னை காத்துக்கொள்ளும். என் பணத்தை வீணாக்கும் தேவையற்ற செலவுகள், திடீர் பழுதுகள், மருத்துவ அவசர நிலைகள் ஆகியவற்றிலிருந்து என்னை பாதுகாக்கவும். என் வியாபாரத்தை பொறாமை கொண்ட போட்டியாளர்களிடமிருந்து பாதுகாக்கவும். என் வேலையிடத்தில் எனக்கு எதிராக செய்யப்படும் சதிகளிலிருந்து என்னை பாதுகாக்கவும். என் வங்கிக் கணக்குகளையும் ஆன்லைன் பரிவர்த்தனைகளையும் ஹேக்கர்களிடமிருந்து பாதுகாக்கவும். என் மீதுள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாரும் திருட நான் அனுமதிக்க மாட்டேன். பரிசுத்த ஆவியின் நெருப்பு ஒரு பாதுகாப்பு வளையமாக என்னைச் சூழ்ந்து கொள்ளட்டும். என்னிடம் வரும் ஒவ்வொரு ரூபாயும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். அது என் தேவைகளைச் சந்தித்து மற்றவர்களுக்கு உதவவும் பயன்படட்டும். பணத்தின் மீதான தீய பற்றுதலிலிருந்து என் இதயத்தை பாதுகாக்கவும். நான் பணத்தின் எஜமானனாக இருப்பேனே தவிர அதன் அடிமையாக இருக்க மாட்டேன். நான் தேவனை முதலில் தேடும்போது மற்ற அனைத்தும் எனக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை நான் நம்புகிறேன். புனித மிக்கேலின் கவசம் என்னை மூடுகிறது. அவரின் வாள் என்னை பாதுகாக்கிறது. நான் தேவனுடைய நிழலில் சுரக்ஷிதங்கா இருக்கிறேன். எந்த தீங்கும் என்னை அணுகாது. என் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆமேன். ஆறாவது அலை, நற்செய்தியின் வருகை. நற்செய்தியின் தூதரான புனித கேப்ரியலே, நான் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வருகை எப்போதும் மகிழ்ச்சியையும் நல்ல செய்திகளையும் தருகிறது.
இப்போது என் நிதி வாழ்க்கை குறித்த ஒரு நல்ல செய்தியுடன் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். என் கடன்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டுவிட்டன என்ற செய்தியை கொண்டு வாருங்கள். எனக்கு ஒரு புதிய அதிக சம்பளம் உள்ள வேலை கிடைத்துள்ளது என்ற செய்தியை கொண்டு வாருங்கள். என் வியாபாரம் பன்மடங்கு லாபம் ஈட்டுகிறது என்ற செய்தியை கொண்டு வாருங்கள். நான் ஒரு பெரிய தொகையை வென்றுள்ளேன் என்ற செய்தியை கொண்டு வாருங்கள். தொலைபேசி அழைப்பு, மின்னஞ்சல், கடிதம் அல்லது ஒருவரின் வாய்மொழி மூலமாக அந்த நற்செய்தி வரட்டும். என் காதுகள் இப்போது நல்ல செய்திகளைக் கேட்கத் தயாராக உள்ளன. மரியாளுக்கு நீங்கள் நற்செய்தி கொண்டு வந்தது போல எனக்கும் என் நிதி இரட்சிப்பின் நற்செய்தியைக் கொண்டு வாருங்கள். என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என்பதை அறிவிக்க வாருங்கள். அது சமார்த்தி, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த அத்தியாயம். கேப்ரியலின் ஊதுகொம்பு இப்போது என் நிதி வெற்றியை அறிவிக்கிறது. அந்த சத்தம் பரலோகத்தில் கேட்கிறது, பூமியிலும் எதிரொலிக்கிறது. சந்தேகத்தின் சத்தங்கள் அடங்கி நம்பிக்கையின் மெல்லிசை என் ஆன்மாவை நிரப்பட்டும். நான் இப்போது என் அற்புதத்தைப் பெறத் தயாராக இருக்கிறேன். என் இதயம் நன்றியால் நிரம்பியுள்ளது. கேப்ரியலே, உங்கள் செய்திக்காக நான் காத்திருக்கிறேன். ஆமென். 7வது அலை. 777 குறியீட்டின் செயல்பாடு. தெய்வீக முழுமை மற்றும் ஆசீர்வாதத்தின் எண்ணான 777இன் சக்தியை நான் இப்போது செயல்படுத்துகிறேன். 7 என்பது படைப்பின் எண். 7 என்பது ஓய்வின் எண். 7 என்பது பூரணத்தின் எண். மும்முறை 7 என்பது பரலோகம், பூலோகம் மற்றும் பாதாளம் ஆகிய மூன்றிலும் தேவனுடைய முழுமையான அதிகாரத்தைக் குறிக்கிறது. இந்த தெய்வீக குறியீட்டின் ஆற்றலால் என் நிதி வாழ்க்கையில் முழுமையான மாற்றம் ஏற்பட நான் கட்டளையிடுகிறேன். வறுமையின் சுழற்சி முடிந்து செழிப்பின் சுழற்சி தொடங்கட்டும். பற்றாக்குறையின் காலம் முடிந்து மாருத்தியின் காலம் தொடங்கட்டும். கண்ணீரின் நாட்கள் முடிந்து கொண்டாட்டத்தின் நாட்கள் தொடங்கட்டும். 777இன் ஆற்றல் என் பணப்பையை நிரப்பட்டும். 777 ஆற்றல் என் வங்கிக் கணக்கை நிரப்பட்டும். 777 ஆற்றல் என் வீட்டை ஆசீர்வாதங்களால் நிரப்பட்டும். நான் செய்யும் ஒவ்வொரு செயலிலும், நான் தொடங்கும் ஒவ்வொரு திட்டத்திலும், நான் சந்திக்கும் ஒவ்வொரு நபரிலும் இந்த தெய்வீக ஆற்றல் வெளிப்படட்டும். பிரபஞ்சம் இப்போது எனக்கு ஆதரவாக செயல்படுகிறது. பணத்தின் ஓட்டம் இப்போது என்னை நோக்கித் தடையின்றி பாய்கிறது. 777 என்ற எண் இப்போது என் ஆன்மீக முத்திரையாகவும், நான் எங்கு சென்றாலும் இந்த முத்திரை எனக்கு ஆதரவையும் வெற்றியையும் செழிப்பையும் ஈர்க்கும். இது வெறும் எண் அல்ல, இது பரலோகத்தின் வாக்குறுதி. நான் இந்த வாக்குறுதியை பற்றிக் கொள்கிறேன். ஆமென். 8வது அலை. கடன் ரத்து. சர்வ வல்லமையுள்ள தேவனே, யாக்கோபுக்கு நீங்கள் ஆசீர்வதித்தது போலவும் ஆபிரகாமுக்கு நீங்கள் செல்வத்தை அளித்தது போலவும் எனக்கும் ஆசீர்வதியும். என் மீதுள்ள ஒவ்வொரு கடன் சுமையையும் நான் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், கல்விக் கடன்கள் என அனைத்து கடன்களின் பட்டியலையும் நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். இந்த கடன்களின் பதிவேடுகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் அழிக்கிறேன். கடன் கொடுத்தவர்களின் இதயத்தில் பேசுங்கள். அவர்கள் வட்டியை ரத்து செய்யட்டும், அசலில் தள்ளுபடி செய்யட்டும் அல்லது முழு கடனையும் மன்னிக்கட்டும். கடன்களை அடைக்க எனக்கு எதிர்பாராத வழிகளில் பணத்தை அனுப்புங்கள். ஒரு போனஸ், ஒரு பரிசு, ஒரு லாட்டரி அல்லது ஒரு புதிய வருமான ஆதாரம் மூலம் கடன்கள் அனைத்தும் அதிசயமாக அடைக்கப்படட்டும். கடன் பட்டவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று வேதம் சொல்கிறது. நான் யாருக்கும் அடிமையாக இருக்க பிறந்தவன் அல்ல. நான் ராஜாவின் மகன் மகள். எனவே நான் கடன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறேன் என்று அறிவிக்கிறேன். இனி நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பவனாக மாறுவேன். என் கைகள் எப்போதும் கொடுப்பதற்கு நீண்டிருக்கும், வாங்குவதற்கு அல்ல. இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரின் கடன் சுமைகளும் இப்போது நீக்கப்படட்டும். நிதி சுதந்திரத்தின் மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்கட்டும். எப்பாத்தா, கடன்களின் சிறை கதவுகள் திறக்கப்படட்டும். ஆமேன். 9வது அலை. வருமானப் பெருக்கம். கேப்ரியல் தூதரே, வருமானத்தின் புதிய வழிகளை எனக்கு காட்டுங்கள். என் தற்போதைய வேலையில் என் சம்பளம் பன்மடங்காக உயரட்டும். எனக்கு பதவி உயர்வுகள், ஊக்கத்தொகைகள் மற்றும் பாராட்டுகள் கிடைக்கட்டும். என் முதலாளியின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். நான் ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் என் வியாபாரத்தை விரிவுபடுத்த தெய்வீக யோசனைகளைத் தாருங்கள். புதிய வாடிக்கையாளர்கள், புதிய சந்தைகள், புதிய தயாரிப்புகள் மூலம் என் வருமானம் பெருகட்டும்.
செயலற்ற வருமான வழிகளை உருவாக்க எனக்கு ஞானம் கொடுங்கள். முதலீடுகள், பங்குகள், ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் நான் செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறட்டும். என் திறமைகள் மற்றும் பொழுதுபோக்குகள் கூட எனக்கு வருமானத்தை ஈட்டித் தரட்டும். நான் உறங்கும்போதும் பணம் சம்பாதிக்கும் வழிகளை தேவதூதர்கள் எனக்கு வெளிப்படுத்தட்டும். எனக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான ஆதாரங்கள் இருக்கட்டும். ஒரு நதி பல கிளைகளாகப் பிரிந்து நிலத்தை வளமாக்குவது போல பல வழிகளிலிருந்து பணம் என் வாழ்க்கையை வளமாக்கட்டும். பணப்பற்றாக்குறை என்ற வார்த்தை என் அகராதியிலிருந்து நீக்கப்படுகிறது. போதும் என்ற நிலையைத் தாண்டி தாராளமாக என்ற நிலைக்கு நான் உயர்த்தப்படுகிறேன். என் கோப்பைகள் நிரம்பி வழிகின்றன. என் களஞ்சியங்கள் தானியங்களால் நிரம்பியுள்ளன. தேவனுடைய ஐசுவரியம் என் மீது தாராளமாக பொழியப்படுகிறது. ஆமென். 10வது அலை, திருடப்பட்டது திரும்புதல். பிதாவே, திருடப்பட்ட, ஏமாற்றப்பட்ட, இழந்து போன என் செல்வங்கள் அனைத்தையும் நான் திரும்பக் கோருகிறேன். சாத்தான் ஒரு திருடன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அவன் என் வாழ்க்கையிலிருந்து திருடிய ஆரோக்கியம், சமாதானம், மகிழ்ச்சி மற்றும் பணம் ஆகிய அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் திரும்பக் கேட்கிறேன். வேதம் சொல்வது போல, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் 7 மடங்காக திருப்பித் தர வேண்டும். எனவே என் வாழ்க்கையிலிருந்து திருடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் பதிலாக 7 ரூபாய் திரும்ப வர வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். மோசமான முதலீடுகளில் நான் இழந்த பணம் திரும்ப வரட்டும். என்னை ஏமாற்றியவர்கள் மனந்திரும்பி என் பணத்தை திருப்பித் தரட்டும். சட்ட ரீதியாக எனக்குச் சேர வேண்டிய ஆனால் மறுக்கப்பட்ட சொத்துக்கள், பங்குகள் மற்றும் உரிமைகள் இப்போது எனக்கு கிடைக்கட்டும். என் முன்னோர்களிடமிருந்து திருடப்பட்ட ஆசீர்வாதங்கள் இப்போது என் தலைமுறைக்கு திரும்ப வரட்டும். ஆன்மீகத் திருடர்கள் என் கனவுகளையும் தரிசனங்களையும் யோசனைகளையும் திருடியிருந்தால் அவை இப்போது என்னிடம் திரும்ப வரட்டும். புனித மிக்கேல், உங்கள் வீரர்களை அனுப்பி எனக்குச் சொந்தமானதை மீட்டு வரச் செய்யுங்கள். இழப்பின் ஆவி என் வாழ்க்கையிலிருந்து விரட்டப்படுகிறது. மீட்பின் ஆவி இப்போது என் வாழ்க்கையில் செயல்படுகிறது. இழந்தது அனைத்தும் பன்மடங்காக திரும்பக் கிடைக்கிறது. என் களஞ்சியங்கள் மீண்டும் நிரம்புகின்றன. ஆமென். 11வது அலை, தொழில் மற்றும் வியாபார வெற்றி. நற்செய்தியின் தூதரான கேப்ரியலின் துணையுடன் என் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தெய்வீக வெற்றியை நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் வேலையிடத்தில் நான் ஒரு மதிப்புமிக்க மற்றும் தவிர்க்க முடியாத ஊழியராக இருக்கிறேன். என் மேலதிகாரிகள் என் உழைப்பை பாராட்டுகிறார்கள். எனக்கு உரிய அங்கீகாரத்தையும் வெகுமதியையும் தருகிறார்கள். சக ஊழியர்களுடன் எனக்கு நல்லுறவு நிலவுகிறது. பொறாமை, சதி மற்றும் அரசியலில் இருந்து தேவதூதர்கள் என்னை பாதுகாக்கிறார்கள். நான் என் வேலையை நேசிக்கிறேன். என் வேலை என்னை நேசிக்கிறது. நான் ஒரு தொழில் அதிபராக இருந்தால் என் நிறுவனம் செழிக்கிறது. என் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கு சந்தையில் பெரும் தேவை இருக்கிறது. வாடிக்கையாளர்கள் என்னை தேடி வருகிறார்கள். லாபம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. நான் நேர்மையாகவும் நெறிமுறையுடனும் வியாபாரம் செய்கிறேன். தேவன் என் முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு விசுவாசமான மற்றும் திறமையான ஊழியர்கள் கிடைக்கிறார்கள். போட்டிகளைச் சமாளிக்க எனக்கு தெய்வீக ஞானம் கிடைக்கிறது. என் வியாபாரம் உள்ளூரில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் விரிவடைகிறது. எப்பாத்தா, என் தொழில் முன்னேற்றத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். எப்பாத்தா, என் வியாபார வெற்றியின் கதவுகள் திறக்கப்படட்டும். 777இன் சக்தி என் வணிக அட்டையிலும் என் அலுவலக வாசலிலும் எழுதப்பட்டுள்ளது. வெற்றி எனக்கு நிச்சயம். ஆமென். 12வது அலை, தாராள மனப்பான்மை. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தரும் செல்வத்தை நான் சுயநலமாக வைத்திருக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் ஒரு கால்வாயாக இருப்பேன், ஒரு நீர்த்தேக்கமாக அல்ல. உங்கள் ஆசீர்வாதங்கள் என் மூலம் பாய்ந்து மற்றவர்களைச் சென்றடையட்டும். என் வருமானத்தில் 10ல் 1 பங்கை உங்கள் பணிக்குக் கொடுப்பேன். ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் நான் தாராளமாக உதவுவேன். கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி காண்பேன். நான் கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு இன்னும் அதிகமாக தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். கஞ்சத்தனத்தின் ஆவி, பிசுனாரித்தனத்தின் ஆவி ஆகியவற்றை நான் என் வாழ்க்கையிலிருந்து விரட்டுகிறேன். என் இதயம் தாராளமாக இருக்கட்டும். என் கைகள் எப்போதும் திறந்திருக்கட்டும். நான் விதைக்கும்போது 100 மடங்காக அறுவடை செய்வேன். என் தாராள குணத்தால் பரலோகத்தின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டு இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதங்கள் என் மீது ஊற்றப்படும். பணம் என் கைகளில் ஒரு கருவியாக இருக்கும். அது தேவனுடைய ராஜ்யத்தைக் கட்டவும் மனித குலத்திற்கு சேவை செய்யவும் பயன்படும்.
நான் ஒரு பணக்காரன் மட்டுமல்ல, நான் ஒரு தாராளமான பணக்காரன். என் செல்வம் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவே என் விருப்பம், இதுவே என் ஜெபம். ஆமென். 13வது அலை, ஆரோக்கியத்தை குணப்படுத்துதல். தெய்வீக மருத்துவரான புனித ரபேலே, நான் உங்களை அழைக்கிறேன். நிதி நெருக்கடியால் என் உடலில் ஏற்பட்ட ஒவ்வொரு நோயையும் ஒவ்வொரு வலியையும் குணமாக்குங்கள். பணக்கவலையால் ஏற்படும் தலைவலி, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஆகியவை இப்போது நீங்கட்டும். மன அழுத்தத்தால் ஏற்படும் வயிற்றுப் புண்கள், செரிமான கோளாறுகள் மற்றும் தோல் நோய்கள் குணமாகட்டும். எதிர்காலத்தை பற்றிய பயத்தால் ஏற்படும் பதட்டம், படபடப்பு மற்றும் நரம்பு தளர்ச்சி ஆகியவை இப்போது அமைதியால் மாற்றப்படட்டும். ரபேலின் குணப்படுத்தும் பச்சை ஒளி என் உடல் முழுவதும் பாயட்டும். என் தலையிலிருந்து கால் வரை ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு திசுவையும் ஒவ்வொரு உறுப்பையும் அது புதுப்பிக்கட்டும். என் மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகங்கள் அனைத்தும் முழுமையாகச் செயல்படட்டும். என் நரம்பு மண்டலம் அமைதியடையட்டும். என் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறட்டும். மருத்துவர்களால் கண்டறியப்பட்ட ஒவ்வொரு நோயின் அறிக்கையும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நான் ஆரோக்கியமாக இருக்கவே படைக்கப்பட்டேன். என் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். இந்த ஆலயத்தில் நோய்க்கு இடமில்லை. நிதிச் செழிப்புடன் முழுமையான உடல் ஆரோக்கியத்தையும் நான் பெறுகிறேன். நான் வலிமையாகவும் ஆற்றலுடனும் உயிர்ச்சத்துடனும் இருக்கிறேன். ஆமென். 14வது அலை, மன மற்றும் உணர்ச்சி ரீதியான குணப்படுத்துதல். புனித ரபேலே, என் உடலை மட்டுமல்ல, என் மனதையும் என் உணர்ச்சிகளையும் குணமாக்குங்கள். வறுமையால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மை, வெட்கம் மற்றும் குற்ற உணர்ச்சி ஆகியவற்றின் காயங்களை ஆற்றுங்கள். நிராகரிப்பு, தோல்வி மற்றும் ஏமாற்றம் ஆகியவற்றால் ஏற்பட்ட வலிகளை நீக்குங்கள். விரக்தியின் ஆவி, நம்பிக்கையின்மையின் ஆவி மற்றும் தற்கொலை எண்ணங்களின் ஆவி ஆகியவற்றை நான் இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறேன். தேவனுடைய சமாதானம், என் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், இப்போது என் இருதயத்தையும் என் சிந்தனைகளையும் நிரப்பட்டும். நான் பயத்தால் அல்ல, விசுவாசத்தால் வாழ்கிறேன். நான் கவலையால் அல்ல, நம்பிக்கையால் வாழ்கிறேன். நான் கடந்த காலத்தின் காயங்களால் அல்ல, எதிர்காலத்தின் வாக்குறுதிகளால் வாழ்கிறேன். என் மனம் கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையையே கொண்டிருக்கிறது. அது நேர்மறையான, ஆக்கப்பூர்வமான மற்றும் சக்தி வாய்ந்த எண்ணங்களால் நிரம்பியுள்ளது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் நிம்மதியாக இருக்கிறேன். நான் முழுமையாக இருக்கிறேன். ரபேலின் குணப்படுத்தும் தைலம் என் ஆன்மாவின் ஆழமான காயங்களை கூட ஆற்றுகிறது. நான் மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் சுதந்திரமாக இருக்கிறேன். ஆமென். 15வது அலை, உறவுகளை குணப்படுத்துதல். குணப்படுத்தும் தூதரான ரபேலே, பணப்பிரச்சினைகளால் என் குடும்பத்திலும் என் உறவுகளிலும் ஏற்பட்ட விரிசல்களை குணமாக்குங்கள். கணவன் மனைவிக்குள் பணத்தால் ஏற்பட்ட சண்டைகள், வாக்குவாதங்கள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையட்டும். சகோதரர்களுக்குள் சொத்துக்களால் ஏற்பட்ட பிரிவினைகள் முடிவுக்கு வரட்டும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கடன் வாங்கி திருப்பித் தர முடியாததால் ஏற்பட்ட அவமானமும் உறவு முறிவும் குணமாகட்டும். எங்கள் குடும்பத்தில் அன்பு, புரிதல் மற்றும் ஒற்றுமை மீண்டும் மலரட்டும். நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து ஒன்றாக இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க எங்களுக்கு உதவுங்கள். பணத்தை விட உறவுகளே முக்கியம் என்பதை நாங்கள் உணரட்டும். என் குடும்பத்தில் சமாதானம் நிலவட்டும். என் வீட்டில் மகிழ்ச்சி தங்கட்டும். பணப்பிரச்சினைகளால் பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் இணையட்டும். ரபேல் தூதர் தோபியாவுக்கு வழிகாட்டியது போல எங்கள் குடும்பத்திற்கும் வழிகாட்டி எங்களை சமாதானத்திற்கும் செழிப்புக்கும் வழிநடத்துங்கள். எங்கள் வீடு இப்போது ஆசீர்வாதத்தின், அன்பின் மற்றும் எஸ்எம்ஆர்த்தியின் இல்லமாக மாறுகிறது. ஆமென். 16வது அலை, தெய்வீக ஓய்வு. புனித ரபேலின் குணப்படுத்தும் பிரசன்னத்தில் நான் இப்போது தெய்வீக ஓய்வுக்குள் நுழைகிறேன். என் ஆன்மா, மனம் மற்றும் உடல் இப்போது அமைதியடைகிறது. இரவில் எனக்கு ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் வரட்டும். கனவுகளில் தேவனுடைய தூதர்கள் என்னுடன் பேசட்டும், எனக்கு வழிகாட்டட்டும், என்னை ஆறுதல் படுத்தட்டும். கெட்ட கனவுகள், புரே எஸ்விபியனங்கள் மற்றும் ஆன்மீக தாக்குதல்கள் ஆகியவற்றிலிருந்து மிக்கேலின் வீரர்கள் என்னை காக்கட்டும். நான் காலையில் புத்துணர்ச்சியுடனும் புதிய ஆற்றலுடனும் நம்பிக்கையுடனும் எழுந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் நான் நன்றியுணர்வுடன் தொடங்குகிறேன். தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையில் நான் ஓய்ந்திருக்கிறேன்.
நான் போராடத் தேவையில்லை. நான் தவிக்கத் தேவையில்லை. நான் அமைதியாக இருந்து தேவனுடைய இரட்சிப்பைக் காண்பேன். புயலின் நடுவில் இயேசு படகில் உறங்கியது போல என் வாழ்க்கையின் நிதிப் புயல்களின் நடுவில் நான் அமைதியாக உறங்குகிறேன். ஏனெனில் என் தேவன் விழித்திருக்கிறார். அவர் எனக்காக போரிடுகிறார். என் பாரங்கள் அனைத்தும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டன. நான் இப்போது இலகுவாகவும் சுதந்திரமாகவும் உணர்கிறேன். இந்த ஓய்வு என் மிகப்பெரிய பலம். ஆமென். 17வது அலை, ஞானம் மற்றும் வழிகாட்டுதல். பரலோக ஞானத்தின் இருப்பிடமே, எனக்கு நிதி ஞானத்தைத் தாரும். பணத்தை எப்படி சம்பாதிப்பது, எப்படி சேமிப்பது, எப்படி முதலீடு செய்வது, எப்படி தாராளமாக கொடுப்பது என்று எனக்கு கற்றுத்தாரும். சரியான நிதி முடிவுகளை எடுக்க எனக்கு உதவும். தவறான திட்டங்கள், மோசடித் திட்டங்கள் மற்றும் பேராசையால் இயக்கப்படும் முதலீடுகள் ஆகியவற்றிலிருந்து என்னை காப்பாற்றும். தேவதூதர்கள் எனக்கு நிதி ஆலோசகர்களாக இருக்கட்டும். அவர்கள் என் காதுகளில் ரகசியமாக பேசி சரியான பாதையில் என்னை வழிநடத்தட்டும். ஒரு வியாபாரத்தைத் தொடங்கலாமா, ஒரு வேலையை மாற்றலாமா, ஒரு சொத்தை வாங்கலாமா அல்லது விற்கலாமா என்பது போன்ற பெரிய முடிவுகளை எடுக்கும்போது எனக்கு தெளிவான அடையாளங்களை காட்டுங்கள். சாலமோனுக்கு நீங்கள் ஞானத்தை கொடுத்தது போல எனக்கும் செல்வத்தை நிர்வகிக்கும் ஞானத்தை கொடுங்கள். நான் ஒரு நல்ல மற்றும் நம்பகமான உக்கிரானக்காரனாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் நான் ஞானமாக பயன்படுத்துவேன். என் நிதி வாழ்க்கை உங்கள் தெய்வீக வழிகாட்டுதலின் கீழ் உள்ளது. நான் ஒருபோதும் தவறான பாதையில் செல்ல மாட்டேன். உங்கள் ஞானம் என் பாதையில் ஒரு விளக்காகவும் என் வழியில் ஒரு வெளிச்சமாகவும் இருக்கிறது. ஆமென். 18வது அலை, நன்றியுணர்வின் சக்தி. என் ஜெபத்தை கேட்டதற்காக, என் அற்புதத்தை ஏற்கனவே அனுப்பியதற்காக, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் அனைத்திற்காகவும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவே. என் கையில் இன்னும் பணத்தை பார்க்கவில்லை என்றாலும் விசுவாசத்தால் நான் அதை ஏற்கனவே பெற்றுவிட்டேன் என்று நம்பி நன்றி கூறுகிறேன். என் கடன்கள் தீர்ந்ததற்காக நன்றி. என் வருமானம் பெருகியதற்காக நன்றி. என் ஆரோக்கியம் திரும்பக் கிடைத்ததற்காக நன்றி. என் குடும்பத்தில் சமாதானம் நிலவுவதற்காக நன்றி. என்னிடம் இப்போது இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் சிறியதையும் நீங்கள் பெருகச் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றியுணர்வு என் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் ஒரு காந்தம் என்பதை நான் அறிவேன். நான் குறை சொல்வதை நிறுத்தி நன்றி சொல்லத் தொடங்குகிறேன். என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிகிறது. இந்த நன்றியுணர்வு என் அற்புதத்தை விரைவுபடுத்துகிறது. பிரதான தூதர்களான மிக்கேல், கேப்ரியல் மற்றும் ரபேல் ஆகியோரின் சேவைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பரலோகத்தின் சேனைகள் எனக்காக போரிடுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் வெற்றி உறுதியானது. என் விடுதலை நிரந்தரமானது. எல்லா மகிமையும் புகழும் துதியும் உங்களுக்கே உரியது. ஆமேன். 19வது அலை, வெற்றியின் பிரகடனம். இப்போது பரலோகத்தின் அதிகாரத்துடன் நான் என் வெற்றியை பிரகடனப்படுத்துகிறேன். வறுமை தோற்கடிக்கப்பட்டது. கடன் அழிக்கப்பட்டது. நோய் குணமாக்கப்பட்டது. பற்றாக்குறை முடிவுக்கு வந்தது. நான் ஒரு வெற்றியாளனை விட மேலானவன். நான் ராஜாவின் மகன் மகள். நான் ஆபிரகாமின் சந்ததி. ஆசீர்வாதங்களுக்கு வாரிசு. நான் இனி தலையாக இருப்பேனே தவிர வாலாக இருக்க மாட்டேன். நான் மேலே இருப்பேனே தவிர கீழே இருக்க மாட்டேன். 777 என்ற தெய்வீக முத்திரை என் நெற்றியில் பதிக்கப்பட்டுள்ளது. செழிப்பு என் பிறப்புரிமை. தாயா என் விதி. தேவனுடைய வாக்குறுதிகள் ஆம் மற்றும் ஆமேன். நான் அந்த வாக்குறுதிகளை எனக்காக சுதந்தரித்துக் கொள்கிறேன். சாத்தானே, உன் அதிகாரத்திற்கு என் வாழ்க்கையில் இடமில்லை. உன் பொய்களை நான் நிராகரிக்கிறேன். உன் தோல்வியை நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் நிதி வாழ்க்கை, என் ஆரோக்கியம், என் குடும்பம், என் எதிர்காலம் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளது. வெற்றி என்னுடையது, வெற்றி என்னுடையது, வெற்றி என்னுடையது. இந்த வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. அவை என் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. நான் சொல்வதை நான் நம்புகிறேன். நான் நம்புவதை நான் பெறுவேன். ஆமேன். 20வது அலை, முத்திரையிடுதல் மற்றும் நிலைநிறுத்துதல். பிதாவே, இந்த ஜெபத்தை, இந்த ஆணைகளை, இந்த பிரகடனங்களை இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நான் முத்திரையிடுகிறேன். பரலோகத்தில் செய்யப்பட்டது போலவே பூமியிலும் இது செய்யப்பட்டுவிட்டது.
எந்த மனிதனோ எந்த தீய சக்தியோ இதை மாற்ற முடியாது. தேவன் திறந்த வாசலை யாரும் மூட முடியாது. என் அற்புதம் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு விட்டது. அது என் யதார்த்தத்தில் வெளிப்படும் வரை தேவதூதர்கள் இடைவிடாமல் வேலை செய்கிறார்கள். நான் விசுவாசத்துடன் காத்திருக்கிறேன், நன்றியுடன் பெற்றுக்கொள்கிறேன். இந்த ஜெபத்தின் சக்தி இப்போது விரிவடைந்து இதை கேட்கும் ஒவ்வொருவரையும் சென்றடையட்டும். இந்த வார்த்தைகளில் உள்ள அபிஷேகம் ஒவ்வொருவரின் நிதித்தளைகளையும் உடைக்கட்டும். நாங்கள் அனைவரும் ஒன்றாக வறுமையிலிருந்து செழிப்புக்கு உயர்கிறோம். இது என் ஜெபம் மட்டுமல்ல, இது எங்கள் ஜெபம். இது என் வெற்றி மட்டுமல்ல, இது எங்கள் வெற்றி. எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. இயேசுவின் சக்தி வாய்ந்த நாமத்தில் அது அப்படியே ஆகட்டும். ஆமென் மற்றும் ஆமென். ஆமென், ஆமென், மும்முறை ஆமென். பரலோகத்தில் எழுதப்பட்டது போலவே பூமியிலும் அது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. உங்கள் அற்புதம் ஏற்கனவே வழியில் உள்ளது. உங்கள் தொலைபேசி அழைப்பு, மின்னஞ்சல் அல்லது எதிர்பாராத பரிசு வடிவில் அது வரலாம். விழிப்புடன் இருங்கள், நன்றி செலுத்துங்கள். தேவதூதர்கள் உங்கள் சார்பாக வேலை செய்கிறார்கள். இந்த ஜெபச் சங்கிலியை துண்டிக்காதீர்கள். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை நிதி நெருக்கடியில் இருக்கும் 3 பேருக்காவது பகிர்ந்து கருணையின் செயலைச் செய்யுங்கள். கருத்துக்கள் பிரிவில் நான் 777 குறியீட்டின் மூலம் நிதி சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்து உங்கள் அற்புதத்தை முத்திரையிடுங்கள்.